ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற ஒவ்வொரு மூலிகையிலையுமே ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அந்த செடி கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு நோய்களை குணப்படுத்துறதுக்கு உதவுது. இந்த விஷயம் தெரியாம நம்ம அந்த செடிகளை குறைவா எடை போடுறோம். அந்த மாதிரி குறைவா எடை போடுற செடியில ஒண்ணுதான் இந்த துத்தி செடி. இந்த செடியை பத்தி நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது கம்மி தான். ஏன்னா இதுல மருத்துவ குணங்கள் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குது. இந்த செடியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. துத்தி செடி கிட்னியோட கல்ல கரைக்கிற செடி. இந்த செடியோட பூ எல்லோ கலர்ல பாக்குறதுக்கே அழகா இருக்கும் இல்லையா? இந்த செடிய தங்கம்னு, இந்த செடியால எத்தனையோ நோய்களை குணப்படுத்த முடியும்னு, இந்த ஒரு செடி இருந்தாலே போதும் வாழ்க்கை முழுவதுமா எந்தவித நோயுமே வராம காப்பாத்திக்கலாம் அப்படின்னு, அந்த செடியில இருக்கிற சத்துக்கள் வேற எந்த செடியிலையுமே இல்ல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த செடியால எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த செடியில வேர்ல இருந்து பூக்கள், காய் எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குது. ஜுரம் வந்தாலோ, சளி வந்தாலோ, இருமல் வந்தாலோ, எந்த மாதிரியான வைரல் ஃபீவர் வந்தாலும் சரி, இந்த இலையை யூஸ் பண்ணாலே பூர்த்தியா குணமாகிடும். லங்ஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலோ, இல்ல சிறுநீரக நாளங்கள்ல ஏதாவது தொற்று வந்தாலோ, கிட்னில கல் வந்தாலோ, இந்த செடியை யூஸ் பண்ணி ஆயுர்வேத நிபுணர்கள் எல்லா நோய்களையுமே சரி பண்றாங்க. நிறைய பேருக்கு முழங்கால் வலி இருக்குது. முழங்கால் வலி, மூட்டுவாதம் இருக்கிறவங்க துத்தி செடி இலையை எடுத்துட்டு வந்து அதை பேஸ்டா பண்ணி, அந்த பேஸ்டுக்கு தேவையான அளவு கடுகு எண்ணெயை கலந்து அதை நம்ம உடம்பு தாங்குற அளவு கொஞ்சமா சூடுபடுத்தி முழங்கால்ல மசாஜ் பண்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்போ முழுவதுமா முழங்கால் வலி குணமாகுது. நம்ம ஸ்கின் மேல வர்ற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கூட இந்த இலை ரொம்ப உபயோகப்படுது. கொஞ்சம் துத்தி இலைகளை எடுத்துட்டு வந்து அதை நல்லா வேக வச்சு, அந்த இலைய உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு துணியை வச்சு கட்டி விட்டுருங்க. அதனால நம்ம சருமத்துக்கு மேல வர்ற வீக்கம் முழுவதுமா குறையுது. யாருக்காவது காயமோ புண்ணோ வந்தா அவங்க இந்த துத்தி இலையை எடுத்து பேஸ்டா பண்ணி, அந்த பேஸ்டோட கொஞ்சமா மஞ்சள் தூள் கலந்து அதை காயம் புண் இருக்கிற இடத்துல கட்டி விட்டுட்டீங்கன்னா புண் வேகமா ஆறிடும். யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, கிட்னில கல் இருந்தாலோ, இந்த இலைய வச்சு அந்த பிரச்சனைய முழுவதுமா சரி பண்ணிடலாம். கொஞ்சம் துத்தி இலைய எடுத்துட்டு வந்து அதை தண்ணியில போட்டு நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா அதை வடிகட்டிட்டு அதோட கொஞ்சமா தேன் கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 தடவை குடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 10 நாளைக்கு குடிச்சாலே போதும். வேகமா யூரின் இன்ஃபெக்ஷன் சரியாகிறதோட கிட்னில இருக்கிற கல்லும் கரைஞ்சு போயிடும். முழங்கால் வலி அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ இந்த துத்தி இலைய எடுத்துட்டு வந்து அந்த இலைக்கு மேல கொஞ்சமா நல்லெண்ணெய் தடவிட்டு கொஞ்சமா சூடுபடுத்தி உங்களுக்கு வலி இருக்கிற இடத்துல வச்சு கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்றப்போ முழங்கால் வலி படிப்படியா குறையறத நீங்களே பாப்பீங்க. அதோட இந்த இலைய பேஸ்டா பண்ணி கடுகு எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி நல்லா வத்தினதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் வலி இருக்குதோ அப்பெல்லாம் இந்த எண்ணெயை தடவிட்டு வாங்க. 100% எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கிறத நீங்களே கவனிப்பீங்க. இந்த துத்தி இலை கசாயத்தை நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வர்றப்போ இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. சொத்தைப்பல், ஈர்கள்ல வீக்கம், வாய் துர்வாசனை, இந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? 6 துத்தி இலையை எடுத்துட்டு வந்து அதை சாரா வடிகட்டி அந்த சாரை வச்சு வாய் முழுவதும் கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வாய் துர்வாசனை பிரச்சனையில இருந்து முழுவதுமா குணமாகும். இந்த துத்தி செடியோட வேரை எடுத்துட்டு வந்து நல்லா அலசி அதை பால்ல கலந்து காய்ச்சி குடிச்சீங்கன்னா தாம்பத்தியம் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுவதுமா சரியாகும். உங்களுக்கு இடுப்பு வலி எப்பெல்லாம் அதிகமா இருக்குதோ அப்போ இந்த துத்தி இலைய நல்லா வேக வச்சு அந்த இலைய வச்சு உங்க முதுகுல துணிய வச்சு நல்லா கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கிழமை தவறாம ஒரு வாரம் முழுவதும் தொடர்ந்து பண்றப்போ இடுப்பு வலி முழுவதுமா குறைஞ்சு போகும். இந்த துத்தி இலை கஷாயத்தை 60 ml அளவுக்கு நாய்க்கடி பட்டவங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல மருந்தா வேலை பண்ணுது. அதோட இந்த துத்தி இலை பேஸ்டையும் நாய்க்கடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணோம்னா இன்ஃபெக்ஷன் வராம காப்பாத்தும். சோ பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், துத்தி இலையால எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. இலை மட்டும் கிடையாதுங்க, அதோட பூ, காய், வேர் எல்லாமே பயன்படுது. இனிமே இந்த துத்தி இலைய யாருமே கம்மியா எடை போடாதீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் சில்ட்ரன் டிக்கெட் பாய்.